சிஎம்டிஎஸ்சி சோஷியல் ஜியாகிரபி புவியியல், இந்தியாவினுடைய சர்வதேச உறவுகள். கங்கை நீரை பகிர்ந்து கொள்வதற்காக இந்தியாவிற்கும் வங்காளதேசத்துக்கும் இடையே பராக்கா ஒப்பந்தம் 1977 வந்து கையெழுத்தானது. உங்களுக்கு ஞாபகம் வரணும், எந்த விதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, கங்கை நீரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒப்பந்தம் பேர் என்னன்னு கேட்டால் பராக்கா ஒப்பந்தம் 1977, இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் அப்படின்னு ஞாபகம் வரணும். அடுத்து இடி மின்னல் நிலம் என்று அழைக்கப்படுவதுன்னா பூடான். இடி மின்னல் நிலம் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு கேட்டால் பூடான் ஞாபகம் வரும். இடி மின்னல் நிலம் என்று அழைக்கப்படுவது பூடான் நிலம். அடுத்து மகாம்கான் எல்லைக்கோடு எந்த இரு நாட்டிற்கு இடையே உள்ளதுன்னு கேட்டால் இந்தியா சீனா. அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே. இந்தியா எந்த நாட்டுடன் மிக நீளமான நிலப்பரப்பை எல்லையாக பகிர்கிறதுனா வங்காளதேசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான எல்லைக்கோடு பேர் என்னன்னு கேட்டேன்னா ராட்க்ளிஃப் கோடு. ராட்க்ளிஃப் கோடு கட்டுப்பாட்டு கோடு, ராட்க்ளிஃப் கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையான எல்லைக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு. பிரிக்ஸினுடைய உறுப்பு நாடுகள் என்னன்னு சொல்லிட்டு கேட்பான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஞாபகம் வச்சுங்க. பிரிக்ஸினுடைய உறுப்பு நாடுகள். பினா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சைனா, எஸ்னா தென்னாப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ பிரிக்ஸினுடைய நாடுகள்னு கேட்பான். கொடுத்துட்டு எது பிரிக்ஸில் இல்லாத நாடுன்னு கேட்பான். ஸோ அப்போ நான் உங்களுக்கு பிரிக்ஸு வந்து நாடுகள் தெரிஞ்சுங்க. அதேமாரி ஒப்பேக் என்பது எதனுடைய இதுன்னு கேட்டான்னா ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி. இந்த பெட்ரோலை ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த நாடுகளுடைய கனெக்டர்னு கேட்டால் ஒப்பேக், ஓபிஇசி அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சணும், ஒப்பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பிரிக்ஸ் என்ற சொல்லை யார் உருவாக்குதுன்னா ஜிம் ஓ நில் என்றவர் உருவாக்கிறார். பிரிக்ஸ் வந்து யார் உருவாக்குனா ஜிம் ஓ நெல் என்றவர் வந்து பிரிக்ஸு வந்து உருவாக்குறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒப்பேக்கினுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்டால் வியன்னா, ஆஸ்திரியா. ஆஸ்திரேலியா வேறு, ஆஸ்திரியா வேறு, ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆஸ்திரியாவில் வியன்னா தான் வந்து ஒப்பேக்கினுடைய தலைநகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த உள்நாட்டு உற்பத்தி, இது எல்லாமே நீங்கள் கொஸ்டினில் படிச்சுறீங்க. சரி, வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானம் பற்றி கூறியவர் யாருன்னு கேட்டால் தாதாபாய் நவ்ரோஜி. ஞாபகம் வரும் உங்களுக்கு. ரைட். அடுத்து துறையில் வந்து இது வந்து ஒரு பொறுத்துக்கு மாரி கேட்கலாம். முதன்மை துறையினாலே உங்களுக்கு வேளாண் துறை ஞாபகம் வரணும். இரண்டாம் துறைன்னு கேட்டாலே தொழில்துறை ஞாபகம் வரணும். மூன்றாம் துறையினாலே பணிகள் துறை ஞாபகம் வரணும். ஸோ அந்த துறைகள் ஒவ்வொன்றத்தையும் கொடுத்துட்டு இங்கே முதல் துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் துறை பொறுத்துக்கு மாரி கேட்கலாம். அதேமாரி உலகில் இந்தியா தொழில்துறையில் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னா 8வது இடத்துல இருக்குது. பணிகள் துறையில் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னா 6வது இடத்துல இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அந்த துறையில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்றதை கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை 1972 உருவாக்குவர் யாருன்னு கேட்டால் பூட்டான். அவர் உருவாக்குவர் யாருன்னு கேட்டால் பூட்டான் அரசர் ஜிக்மே சிங்கையே வாங்காக். நீங்கள் சும்மா அப்படி ஞாபகம் வச்சுங்க, பூட்டான் அரசர் ஞாபகம் வச்சுங்க, ஜிகமே சிங்கையே வாங்காக் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அடுத்து ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 2017 ஜூலை 1. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு, கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ். உங்களுக்கே தெரியும், ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி விதிமுறை என்னன்னு கேட்டோன்னா ஜிஎஸ்டி ஞாபகம் இருக்கும். 2017 ஜூலை 1. பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது, அந்த ரூபாய் நோட்டுகளில் வந்து மாற்றப்பட்டது எப்போன்னு கேட்டோன்னா 2016 நவம்பர் 8. 2016 நவம்பர் 8 அப்படின்னு ஞாபகம் வரணும். நிதி ஆயோக் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2015 ஜனவரி 1. ஸோ 3 1 by 1 ஞாபகம் வச்சுங்க. நிதி ஆயோக்னா 2015, பண மதிப்பிழப்புனா 2016, ஜிஎஸ்டினா 2017. ரூபாய் குறியீடு அறிமுகம் செய்தவர் யார்? இந்த மாதிரி ஒரு குறியீடு போட்டிருப்போம் நம்ம, உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். குறியீடு ஆக்சுவலாக வந்து ஒரு 2 மாதிரி இப்படி அப்படி குறியீடு போட்டிருப்போம். அந்த குறியீடு யார் உருவாக்கணும்னு கேட்டால் உதயகுமார். 2010 ஜூலை 15. 2010 ஜூலை 15 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ ருபீஸ் குறியீடு இப்படி போட்டிருப்போம். ருபீஸ் குறியீடு அறிமுகப்படுத்துவார்னா உதயகுமார் அப்படின்னு.
இதுவரை எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள்னா 12 ஐந்தாண்டு திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க. இதில் முக்கியமானது 6வது 5வது திட்டம் வந்து பார்த்தோன்னா வறுமை ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. 5வது 6வது வந்து பார்த்தோன்னா வறுமை ஒழிப்பு. 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்து ஆர்டிஇ அடிப்படை கல்வி உரிமை திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரணும். டங்கல் வரைவு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் ஜென்ரல் ஆர்தர் டங்கல். நீங்கள் அதிலே அந்த வார்த்தை இருக்குது டங்கல், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் ஃபெரா கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு கேட்டால் 1974. அந்நிய கட்டுப்பாட்டு சட்டம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் வரணும் 1974. ஃபெரா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1974. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் ஃபெமா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1999. ஸோ ரெண்டு ஞாபகம் 1974 1999. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த பன்னாட்டு நிறுவனத்தில் உறுப்பு நாடுகள் எவ்வளோன்னு கேட்டேன்னா 104. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பு நாடுகள் எத்தனைன்னு கேட்டால் 104 அப்படின்னு ஞாபகம் வரணும். தமிழ்நாட்டில் அதிக வறுமை குறியீடு, அதாவது பரிமாண வறுமை குறியீடுன்னு சொல்லுவாங்க. இந்த பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மேக்ஸிமம் பாவர்ட்டி இண்டெக்ஸ் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டால் காஞ்சிபுரம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. தமிழ்நாட்டில் அதிக எம்பிஐ உள்ள மாவட்டம் அப்படின்னா காஞ்சிபுரம். தமிழ்நாட்டில் குறைந்த எம்பிஐ உள்ள மாவட்டம் என்னன்னு கேட்டால் தருமபுரி. ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் அதிக எம்பிஐ, அதாவது என்னன்னா இந்த வறுமை குறியீடு மேக்ஸிமம் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு சொல்கிறல எம்பிஐ வந்து பரிணாம வறுமை குறியீடு, அது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் ஒன்று. தமிழ்நாட்டில் குறைந்த எம்பிஐ உள்ள மாவட்டம்னா தருமபுரி. அடுத்து தமிழ்நாட்டில் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கும் உதவித்தொகை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம். ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகை பேர் என்ன கேட்டால் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி விதம் எப்படின்னு கேட்டாங்கன்னா 1000க்கு 1.7 உள்ளது. இந்தியாவின் மக்கள் தொகை விதம்னா 1000க்கு 1.7 உள்ளது. வறுமை ஒழிப்பு திட்டங்களில் தமிழகம் முதலிடம் இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த எம்பிஐ அந்த ஸ்கீமில் எது முதலிடத்துக்குன்னா இந்தியாவில் தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவில் முதலாக வருமான வரி எந்த ஆண்டு யாரால் அறிமுகப்படுதுங்கன்னா சர் ஜேம்ஸ் வில்சன் 1860. ஜிஎஸ்டி எப்போது அமலுக்கு வந்தது, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எப்போ வந்ததுன்னா ஜூலை 1 2017. ஜூலை 1 2017 ஜிஎஸ்டி எப்போது அமலாக்கத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தேய்வு வீத வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் விற்பனை வரி. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவிகள் ஒன்றுன்னு கேட்டேன்னா வரி. இந்தியாவில் 3 அரசுன்னு கேட்டால் மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு. மத்திய மாநில அரசு ஞாபகம் இருக்கும், உள்ளாட்சி அரசு ஞாபகம் வச்சுக்கணும்.